சமீப காலங்களில் கோயிலில் என்னை பார்க்க வரவங்க சொல்கிறக்கூடிய பதில், ஆரம்பத்தில் நான் நல்லா மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தேன், அப்போ என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அக்ஷய பாத்திரம் வாங்கினா 3 மாதம் அமோகமாக இருந்துச்சு. அப்போ நான் தொடர்ந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் வச்ச பணம் எனக்கு செலவே ஆகிறதில்ல, நல்லா ஈல்ட் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பிஸி ஆனதுக்கப்புறம் மந்திரம் சொல்கிறத விட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு பிரச்சனை அதிகமாகிருச்சு. நான் அவங்கள கேட்டேன், இப்போ நான் என்ன சொல்கிறோம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்களே கேள்வியும் பதிலும் எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்களே, அவ்வளோதான். நீங்கள் நல்லா மந்திரம் சொன்னப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க. அக்ஷய பாத்திரம் வாங்கி மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன விதமா பூஜை பண்ணப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க, விட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு. எஸ், தட்ஸ் இட். நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் பூஜை செய்யும்போது 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் இல்லாத எதையுமே நான் பண்ணுறதே கிடையாது. எங்கள் கோவிலில் ஒரு அம்மாவுக்கு அமானுஷ்ய தொந்தரவு டெய்லி இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதத்தில் 4 நாள் நம்ம யாகம் வளர்த்துறோம் இல்லையா, அந்த 4 நாள் யாகத்துலேயுமே அந்த அம்மா வந்து கலந்துக்குவாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த 4 நாள் மட்டும்தான் சாமி நான் நிம்மதியாக தூங்குறேன். இன்றைக்கி போய் படுத்த நான் அது என் கிட்டையே வராது, நான் நல்லா தூங்குவேன். ஆனால் நாளைக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். ஒரு நாளைக்கு நைட்டில் மட்டும் 10 தடவை முழிப்பு வரும். இதனால் காலையில் எழுந்திரிச்சா தலைவலி, சாப்பாடு ஆக்க முடியல, எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை, இப்படிம்பாங்க. பேச விட்டு அந்த அம்மா மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், அம்மா அப்புறம் தீர்த்தம் கொடுத்தேன், மருதாணி கொடுத்தேன், இது எல்லாமே சாமி இங்கேருந்து வாங்கிட்டு போனால் ஒரு 4 நாள் 2 நாள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது. நான் தான் சொன்னேன், அம்மா நான் அவ்வளோதாம்மா கேரி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு எலுமிச்சம்பழத்தில் அடைச்சி எவ்வளோ கொடுக்க முடியும்? உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ, எவ்வளோ அமானுஷ்யங்கள் நிறைஞ்சு இருக்குதோ, ஒரு ஃப்ளாஸ்கில் டீ ஊற்றி கொடுத்தா எத்தனை நாள் குடிக்க முடியும்? அந்த மாதிரி தான் நான் ஒரு எலுமிச்சம்பழத்தில் அடைச்சி கொடுக்குறேன். இது ஒரு 2 நாள் 3 நாள் தாக்கு பிடிக்கும். மீண்டும் அதனுடைய வேலைகளை அதுங்க செய்ய ஆரம்பிச்சோம். நீங்கள் தான் மந்திரம் சொல்லணும். நீங்கள் மந்திரம் சொல்லி உருஏற்றி இந்த மந்திரத்தை 10 நாள் வரைக்கும் வாடாமல் வைக்க முடியும். நானே இதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி 7 நாள் வரைக்கும் அதை தொடர்ந்து மந்திரம் சொல்லி தண்ணியில் மட்டும் நினச்சிடுவேன். அப்படி நினச்சி மந்திரம் சொல்லுவேன். திரும்ப அடுத்த நாள் எழுந்திரிச்சு தண்ணியில் நினச்சிட்டு மந்திரம் சொல்லுவேன். 7 நாள் அதில் வாடாமல் பார்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அப்பா இந்த மந்திரத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, நாமளும் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 நாளில் இதுக்கு முன்னாடி எல்லாமே எலுமிச்சம்பழம் வாடிடும். இப்போது நான் அதுதான் சொல்கிறேன், நாம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மந்திரத்தில் நிறுத்தக்கூடாது. இந்த மந்திரத்தினால தான் இங்கே எல்லாமே நடக்குது. இந்த மந்திரம் தான் உங்களை காப்பாற்றுது, உங்கள் வாழ்க்கை லட்சியம் எல்லாமே. அதனால் நிறைய பேர் சொல்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், சாமி எந்திரிக்க முடியல. நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன்? உங்கள் வீட்டில் எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் மந்திரம் சொல்லிவிட்டு தூங்கிடுங்க அப்படிங்கிறேன். இது கூட செய்ய முடியலன்னா நீங்கள் என்ன காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க? உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. கோயிலுக்கு நான் வர சொல்லலை, உங்களை அளவு குத்த சொல்லலை, நெருப்பில் இறங்கி நான் நடக்க சொல்லலை, காவடி எடுத்து உங்களை நான் ஆட சொல்லலை, ஒன்றுமே நான் பண்ண சொல்லலை. எந்திரிச்சு உட்காந்து இந்த மந்திரம் மட்டும் சொல்லிட்டு மீண்டும் படுத்துக்கன்னா, இதையும் செய்ய முடியாதுன்னா கடவுள் உங்களுக்காக என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்படியே கொண்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் பணத்தை வச்சுட்டு செலவு பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போடணும்னு நினைக்கிறீங்களா? அரை மணி நேரம் கூட உங்கள் வாழ்க்கைக்காக முயற்சி எதுவும் எடுக்காத உங்களுக்கு கடவுள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கடவுளாக இருந்தால் இப்படி ஒருத்தன் எந்திரிச்சு மந்திரம், அவன் நல்லா இருக்கிறதுக்கு அவனே மந்திரம் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னா ஐயா போய் என்ன செஞ்சிடுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ கடவுளாக இருந்தே பண்ணுவியா? அவன் முதல்ல தூக்கத்தை விடணும். அவன் தூக்கத்தையே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறான். அவன் எங்கே வாழ்க்கையில் அவனுக்கு உருப்படணுங்கிற எண்ணம் அவனுக்கே இல்லை. கடவுள் நமக்கு எதுக்கு? நாம் உட்காந்துக்குவோம். நமக்கு இந்த பக்தர்கள் இருந்தால் என்ன, நான் கடவுளாக இருந்தால் அப்படி தான் இருப்போம். அப்போ நினச்சி பாருங்கள், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் கடவுளாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு? பண்ண மாட்டேங்க. ஸோ அப்போ என்னை நானே தராசில் வச்சு தான் எடை போட்டு பார்ப்பேன். அதே மாதிரி உங்களை நீங்களே தராசில் வைங்க. நமக்காக, நம்ம வாழ்க்கைக்காக இன்றைக்கி படுற கஷ்டம் நாளைக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் செலவழிக்க தயாராக இல்லைன்னா தப்பு உங்கள் மேலே, ஐயா மேலே இல்லை. ஐயா ரெடியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கோங்க, மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இன்றைக்கி பல லட்சம் பேர் கேளக்கேர் மந்திரத்தை புதிதாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து எப்படி மந்திரம் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்காக ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். விடியற் காலம் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் 1008 முறை மந்திரம் சொல்லணும். எப்படி சார் 1008 முறை கவுண்ட் பண்ணுறது? ஆமாம், கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 20 நிமிஷம் டைம் லிமிட் கொடுக்குறேன். இதில் ஏதாவது 20 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சித்தர் நமோ நமக. இந்த ஸ்பீடில் பண்ணிங்க அப்படின்னா 20 நிமிஷத்தில் 1008 முறை சொல்லிட முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 60 செகண்டுக்கு 50 முறையாவது கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட முடியும். அதனால் இந்த ஸ்பீடு வச்சுக்கோங்க. இதோட ஸ்பீடு கம்மி பண்ணுறீங்கன்னா
டைமை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 25 நிமிஷம் 30 நிமிஷம் சொல்லுங்கள். ரெண்டாவது மந்திரம், ஓம் ஐம் ஹ்ரீம் கேலைக்கியர் சித்தர் நமோ நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் கேலைக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த ஸ்பீட்லையாவது சொல்லணும். இல்லை சார் மூச்சு வாங்குது, நான் கொஞ்சம் மெல்லமாக சொல்லட்டுமா? என்னென்ன பொருட்கள் வேணும்? ஒரு மண் விளக்கில் நெய் தீபம், 1 டம்ளர் தண்ணி. இந்த தீபம் ஏற்றிட்டு முடிஞ்சால் கிழக்கு திசை பார்த்து உக்காந்து சித்தரை கூப்பிடுங்க. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி கேலைக்கியர் சித்தர் ஐயா வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஐயாவையே நீங்கள் வீட்டுக்குள்ளே ரிசீவ் பண்ணுறீங்கன்னா வாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எனக்குள்ளேயே வாங்க, எங்கிட்ட பேசுங்க அப்படின்னீங்கன்னா கேலைக்கியர் சித்தர் ஐயா நீங்கள் எனக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. இப்போ ஐயா உங்களுக்குள்ளே வருவார். இப்போ மந்திரம் சொல்கிறீங்க இல்லையா, உங்கள் டோன் வந்து மாறும். உங்கள் டோன் ஒரு வயதானவருடைய டோன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இந்த குரல் அப்படியே மாறும். எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்தளவுக்கு குரல் சேஞ்ச் ஆகும். ஐயா வந்துட்டார், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி இருக்கும் என்னோடய வாய்ஸ். நான் சொன்னால் அப்படியே எக்கோ அடிக்கும், இன்னொருத்தங்க சொன்னால் எப்படி இருக்கும், என் எதிர்த்தாப்பில் உட்காந்து அந்த மாதிரி எனக்கே கேட்கும். நான் நிறுத்தினா அந்த வாய்ஸை நிற்கும். நான் தான் பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவரோட வாய்ஸில் நான் மந்திரம் டெய்லி சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மந்திரத்தை 1008 முறை 20 நிமிடம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு மீண்டும் நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க. 5 மணிக்கு மேலே நீங்கள் படுத்து தூங்கிடுங்க. சார் குளிக்கணுமா? இது வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை இல்லைன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு உக்காந்துருங்க. இல்லை சார் டயர்டாக இருக்குது எனக்கு தூங்கணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உட்காந்து மந்திரம் சொல்லுங்கள். 5 மணிக்கு பிறகு நீங்கள் மீண்டும் படுத்து தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிச்சு உங்கள் ரொட்டீன் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. தெரிஞ்சுக்குங்க, தெரியப்படுத்துங்க. மந்திரம் எல்லாமே நான் 2 வருடத்துக்கு முன்னாலேயே பயிற்சி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பழசு இருக்கும். நிறைய பேர் புதுசாக இன்றைக்கி சொல்கிறங்காட்டி உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு இதை அனுப்புங்க. கேலைக்கியர் சித்தர் நமோ நமக.